வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த ப்ளைன் சாரிக்கு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு, இதுலேயும் ப்ளவுஸ் ரன்னிங் ப்ளவுஸு அதை கட் பண்ணி வச்சு நம்ம வந்து சிம்பிளாகவும் அழகாகவும் ஒரு டிசைன் பண்ண போகிறோம். இது ஃபுல் ஹேண்டு கை எல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து டிசைன் பண்ணலாம் செமையாக. இது வந்து முன்னாடி சுற்றலை வந்து 9.25 இன்ச்சு, உயரம் வந்து 14 இன்ச்சு, ஆம்கோல் வந்து 6 இன்ச் வச்சுருக்கேன். நெக்கு வந்து முன்னாடி 4 வச்சுருக்கேன். ஷோல்ட்ரு வந்து 2 இன்ச் வச்சுருக்கேன். இது ரொம்ப வளன்னு, அதாவது நொல்லுன்னு இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி மெட்டீரியல். இது தைக்கவங்களாட்டையுமே எனக்கு போதும்னு ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபினிஷ் பண்ணேன். இது தேனிக்கார பொண்ணோடது, அதாவது என் பொண்ணோட ஃப்ரெண்டோட ப்ளவுஸ். இது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தைச்சேன் இது. ஆனால் ஃபினிஷிங் பார்க்குறப்ப ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இது தைச்சிட்டு திருப்பிடலாம். அங்கங்கே லைட்டாக கட் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா தேய்ச்சி விட்டுட்டு நம்ம எஜ்ஜிலே தையல் போடலாம். நல்லா கரெக்டாக எஜ்ஜிலே. இது வந்து பிகினர்ஸாலெல்லாம் இந்த மெட்டீரியல் வந்து கண்டிப்பாக தைக்க முடியாதுங்க. கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்களே கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் தைக்கிற மாதிரி இருக்குது. அதனால் வந்து பிகினர்ஸாக இருக்கவங்களாம் இந்த மெட்டீரியல் வாங்காதீங்க. இது ரொம்ப வலுவலுன்னு இருக்கும், மடங்கவும் மடங்காது. நெக்கோட அகலம் வந்து 4 இன்ச் வைக்கிறேன். உயரம் வந்து 3 இன்ச் வைக்கிறேன். இது போட் நெக் வரைஞ்சிக்கலாம். இப்போ வரைஞ்சிட்டு கீழே ஒரு ரவுண்ட் நெக் வரைஞ்சிடலாம். உயரம் வந்து 6 இன்ச்சு. சென்ட்ரு அகலம் வந்து 2 இன்ச் வைக்கிறேன். இது வந்து ரவுண்டாக வரைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி போட்டுக்கலாம். இது கட் பண்ணி எடுத்துடலாம். வரைஞ்சது போல் ரவுண்டாக கட் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி வந்துடும். இப்போ வந்து நம்ம ஒரு தையல் போட்டு திருப்பிடலாம். இந்த மாதிரி அடையாளம் போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து மாறி போச்சுன்னா மறுபடியும் நம்ம பிரித்து தைக்கணும். அதனால அடையாளம் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இது கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மெட்டீரியலை மடக்கி வச்சுருந்தப்பே தெரியும் உங்களுக்கு எந்தளவுக்கு வந்து அந்த இது வலுவலுன்னு இருக்குன்னு. சைடில் தையல் கூட போட முடியலங்க. இது வந்து நல்லா திருப்பி எஜ்ஜில் தையல் போட்டு எடுத்துக்கலாம். திருப்பி விட்டு நல்லா கார்னர் வெளியில் எடுத்து விடுங்க. நல்லா ஷார்ப்பாக வரணும். பொறுமையாக அந்த பெரிய ஊசி வச்சு எடுத்து விட்டிங்கன்னா ஈஸியாகவே வந்துடும் உங்களுக்கு. இப்போ வந்து சுற்றிலும் ஒரு தையல் போட்டுடலாம். தையல்லாம் நல்லா தான் வந்தது, விட்டுலாம் வரல. ஆனால் அது மடங்கவே இல்லை, அப்படியே தூக்கிட்டே இருக்க மாதிரி இருந்துச்சு.
லைனிங்கோடு நமக்கு ஒட்டாமல் இருக்கு துணி. இப்போ வந்து எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து மடக்கிட்டு தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டு எடுத்துகிட்டு முன்னாடி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சொல்லிட்டு ஜாயின் பண்ணிவிட்டு பைப்பிங் வச்சிடலாம். ஆனால் ஈஞ்சிட்டு வரும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் அவ்வளோவா வரல, லைட்டாக தான் வந்துச்சு, ரொம்பலாம் ஈஞ்சிட்டு வரல. இப்போ பட்டி அடிச்சுக்கலாம். இப்போ ரெண்டையும் வச்சு பார்த்துட்டு தைங்க. ஏன்னா நம்ம கழுத்தும் அடித்து திருப்பிட்டோம், இங்கே பட்டியும் கீழே தைச்சிட்டோம். இப்போ ரெண்டையுமே நீங்கள் வச்சு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டும் சரியாக இருக்கணும். ரெண்டாவது ஏதாவது ஒன்று மேலே ஏற்றி தாத்தி இருந்துச்சுன்னா அது எது வந்து ரொம்ப மேலே ஏற்றிருக்கு அப்படின்றத பார்த்துட்டு கொஞ்சம் இறக்கி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா உயரமாக இருக்கிறத பிரிச்சுட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அது பட்டியில் பிரிச்சுட்டு கொஞ்சம் மேலே கீழே ஏற்றி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே பேக் பட்டன் தான் பிள்ளைங்க அதிகமாக போடுறாங்க. இப்போ போட்டாச்சு. கொஞ்சம் மேலே விட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு வந்து தூக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு அமுக்கு தையல் போட்டுடலாம். நூலெல்லாம் அப்பப்போ கட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி வச்சு பார்த்தீங்கன்னா பேக் சைடு வந்து உங்களுக்கு சரியாக இருக்கணும். இப்போ டாட் போட்டுடலாம். இந்த மாதிரி டாட் போட்டுக்குங்க. இப்போ இந்த பார்டரை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் கைக்கு வந்து ரெண்டாக கட் பண்ணி கைக்கு கொடுக்க போகிறேன். 2 சைடு இருந்தது, அது ஒன்று முன்னாடி கழுத்துக்கு வைக்கலான்னு ட்ரை பண்ணேன், ஆனால் அது சரியாக வரல. அதனால் ஒரு பக்கம் உள்ளதை 2 கைக்கும் கீழே ஃபுல் ஹேண்ட் கைன்றதுனால கீழே கொஞ்சோண்டு இருந்தால் போதும் நமக்கு. இதுக்கு நம்ம வந்து பைப்பிங் பண்ணிடலாம். 2 பக்கமுமே பேக் சைடு வந்து 1/4 இன்ச்சு, அதாவது 1/4 இன்ச்சில் பாதி மேலே ஏற்றி நான் வச்சுருக்கேன். ஏன்னா இப்போ நம்ம அடுத்து பைப்பிங் பண்ணுறப்ப அந்த பிசுறெல்லாம் உங்களுக்குள்ளே போயிடும். சாரியோட கலரில் நம்ம பைப்பிங் பண்ணிக்கலாம். இது ப்ளவுஸ்க்கு இருந்தது இல்லையா, அது இதுலேயே நம்ம டிசைனும் பண்ணிக்கலாம். சன்னமாக ஒரே மாதிரி கொடுத்துட்டு வாங்க. ரொம்ப திக்காக வேணாம். இப்போ வந்து அந்த கார்னர்கிட்ட மட்டும் நமக்கு ஃப்ளிட்ஸு வரும், அது மடக்கி தைக்கிற மாதிரி இருக்கும். மற்ற பக்கம்லாம் ஈஸியாக தைச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி மடக்கிட்டு
தைக்க ஆரம்பிச்சிருங்க. அது வந்து ஃபஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் நீங்கள் வச்சு வச்சு பழகிக்கங்க. அதனால் உங்களுக்கு கஷ்டம் தெரியாமல் நம்ம அழகாக பண்ணிடலாம். ரெகுலராக நீங்கள் ஏதாவது டெய்லியும் ஒரு பைப்பிங் வந்து நீங்கள் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அதாவது ப்ளவுஸுக்கு இல்லை, சாதாரண வேஸ்ட்டு கிளாத்தில் கூட கட் பண்ணி நீங்கள் தைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த பைப்பிங் வந்து குண்டு குண்டுன்னு அழகாக வரும். ஒரு கொஞ்ச நாள், ஒரு 10 நாள் ட்ரை பண்ணிங்கனாவே போதும். இப்போ கார்னர்ட்டு நிப்பாட்டி இப்போ கீழே வந்து நம்ம அந்த ரவுண்டுக்கு வந்து பைப்பிங் பண்ணிடலாம். இதெல்லாம் ரொம்ப சன்னமான ஒரு பூனம். இதில் பைப்பிங் வைக்கிறன்றதெல்லாம் கஷ்டம்தான். இருந்தாலும் நம்ம வந்து அழகாக பண்ணி காமிச்சிருக்கேன். இதில் வந்து நெயில் பீஸ் கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நிறைய கட் பண்ணி எடுத்துக்கோங்க டிசைன் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி அகலமும் 2 இன்ச்சு, உயரமும் 2 இன்ச்சு ஒரே மாதிரி எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். இது ஒரு சைடு பண்ணே வரல, இன்னொரு பக்கம்தான் வருது. அது ஏன்னு தெரில. இந்த மாதிரி நல்லா உருட்டிட்டு கீழே பெருவரில் அமர்த்தி பிடிச்சிட்டு மாதிரி குட்டி குட்டியாக ஃப்ளிட்ஸ் வைங்க. இல்லை கையிலே பண்ணனாலும் பண்ணுங்கள். கையில் பண்ணுறதோட இப்போ நம்ம மிஷினில் அழுத்தி பிடிச்சி நம்ம வந்து சுருக்க வைக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. லைட்டாக தண்ணி தொட்டுக்குங்க. அப்படி இல்லைன்னா ஹெம்மிங் ஊசி வச்சு உருட்டலாம். இப்போ நிறைய இது மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் நான். இதெல்லாம் ஒரே அளவாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அளவு வந்து ஒரே மாதிரி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நிறையா ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து கழுத்துக்கு வைக்க ஆரம்பிச்சிடலாம். நான் கீழெல்லாம் வைக்கல, மேலே உள்ள ரவுண்டுக்கு மட்டும்தான் நான் வைக்கிறேன். சரி, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருந்துச்சு. அதனால் உள்ளே இருக்க ரவுண்டுக்கு மட்டும் வைக்கிறேன். நல்லா பொறுமையாக நெருக்கமாக கொடுத்துட்டு வாங்க, ஒரே அளவாக கொடுத்துட்டு வாங்க. சும்மா கையை மட்டும் வச்சு ஒரு தையல் போட்டு வச்சுருக்கேன். சைடில் தையல் போட்டுட்டு அப்புறம் ரவுண்டாக தைச்சிடலாம். இந்த ப்ளவுஸை முடிச்சு தான் அப்பாடா முடிச்சிட்டோம் சாமி அப்படின்ற மாதிரி இருந்தது. அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு இந்த சட்டை தைச்சி முடிக்கிறதுக்கு. நேற்று காலையில் எடுத்து இன்றைக்கி காலையில் தாங்க முடித்தேன். அந்தளவுக்கு வந்து தைக்கவே வந்து ஒரு மாதிரி இருந்தது. மறுக்கவும் முடியல அதை தைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பிள்ளைங்க எல்லாம் வேலை பார்க்குற இடத்துல ஒரே மாதிரி எடுத்துருப்பாங்க போல். அதனால் நம்ம முடியாதுன்னு சொல்ல முடியாது. நல்ல நெருக்கமாக
மேலே வரைக்கும் கொடுத்துட்டு வந்துடலாம். மிஷினுக்கு ஒயிட்டுன்றதுனால உங்களுக்கு சரியாக தெரியலன்னு நினைக்கிறேன். ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள். ஒரே அளவாக உள்ளே தள்ளி கொடுத்துட்டு வாங்க. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம வெளியில் விற்கிறது கூட கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். இது வந்து நம்ம கொஞ்சம் முன்ன பின்ன நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஒரே அளவாக கொடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ இதுக்கு வந்து நாட்டு ரெடி பண்ணிக்கலாம். அடித்து திருப்பிட்டு இந்த மாதிரி முறுக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி முறுக்கிக்கலாம். இப்போ எல்லாருமே பிள்ளைங்கள்லாம் இந்த மாதிரி ப்ளெயின் சாரியில் தான் தைச்சி கான்ட்ராஸ்ட்டாக ப்ளவுஸ் போட்டுக்கிறாங்க. அது இப்போ எல்லோரும் நிறைய பேர் அந்த மாதிரி தான் போடுறாங்க. இது 2ஆக கட் பண்ணிக்கிறது. நாட்டு வந்து ரொம்ப அதிகம்லாம் தேவையில்லை. 1/2 மீட்டரில் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் போதும். இப்போ இது முக்கோணமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். 4 இன்ச்சு 4 இன்ச்சு வச்சுருக்கேன். இது நான் கட் பண்ணது ஒரு மாதிரி, ஆனால் இழுத்துக்கிட்டு எப்படி இருக்குது பாருங்கள். அப்போ ப்ளவுஸை நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு தைச்சிருப்பேன்னு யோசிங்க. ரொம்ப ரொம்ப ரிஸ்க் எடுத்து தைச்ச ப்ளவுஸ் இது. இதில் ஒரு 5 பீஸ் வச்சு நம்ம தைச்சிடலாம். ஆனால் கலர் வந்து ரொம்ப அழகு கலர், நல்லா ஷைனிங்காக நல்லாயிருக்கு. தைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்னாலும் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் சரி ஓகே நல்லா வந்திருக்கு அப்படின்ற மாதிரி திருப்தியாக இருந்தது. இப்போ அப்படியே திருப்பி வச்சு அந்த தையல் மேலேயே இன்னொரு தையல் போட்டுக்கலாம். நம்ம டென்ஷனாக தைச்சிட்டு இருக்கப்போ தான் நூல் எல்லாம் தீர்ந்து போயிடும். அதை மறுபடியும் நம்ம மாட்டணும். நம்மளே வந்து எப்படா முடிப்போம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அந்த டயத்தில் நூல் தீர்ந்து போயிடும். ஒன்று மேலே இல்லை கீழே, இல்லைன்னா நூல் சிக்க விழுந்துடும். இப்போ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இதை திருப்பிட்டு நாட்டு வச்சு தைச்சிடலாம். கரெக்டாக அந்த பூவில் 2 ஒன்று சேர்த்துட்டு அப்படியே நம்ம வச்சு தைச்சிடலாம். ஒரு 2 தையல் போட்டு விட்ருங்க. இப்போ எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ போட்டாச்சு. போட்டு இதில் கட் பண்ணி எடுத்துகிட்டு திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இந்த கலருக்கும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ இதே கலரில் நான் பாசி வாங்கியிருக்கேன். இப்போ இந்த பாசி எல்லாத்துக்கும் ஒன்று ஒன்று கொடுத்துடலாம். நாட்டு வந்து நான் கையிலே தைச்சிருக்கேன். ஏன்னா அந்த இடத்துல வந்து நம்ம மிஷினில் தைச்சாலும் அவ்வளோ நல்லா இருக்காது. கையிலே தான் தைச்சிருக்கேன். இதுக்கு நம்ம அதே கலரில் பாசி கிடச்சிது. இப்போ எல்லாத்துக்கும் ஒரு பாசி வச்சுட்டு நாட்டுக்கும் பாசி வச்சிடலாம். ஏன்னா இதுக்கு என்ன கலர் நீங்கள் வச்சிங்கனாலும், இல்லை ஒயிட்டு, இல்லை வந்து கோல்டு, என்ன கலர் வச்சிங்கனாலும் நமக்கு எடுக்காது. சேம் அதை ப்ளவுஸ் கலரே நம்ம வச்சிட்டோன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் இந்த பூ டிசைன் பண்ணுறதுக்குலாம் நல்லா வந்துச்சு சாரீ. ஒரு பக்கம் வராது, ஒரு பக்கம் ஆனால் அழகாக வந்தது. இந்த நாட்டு வந்து இந்த போட் நெக்குக்கு இந்த மாதிரி மேலே மட்டும் கட்டுறதுக்கு வந்து நீங்கள் இந்த மெட்டீரியல்லே தைங்க. ஏன்னா வந்து நம்ம நாட்டு
தனியாக கடையில் வாங்குகிறோம் இல்லையா, அது வாங்கி நீங்கள் கட்டினீங்கன்னா நிற்கவே நிற்காது, உருவிட்டே வந்துடும். ஏன்னா இப்போ நமக்கு கீழே தான் கொக்கி இருக்குது, அப்போ மேலே வந்து நாட்டு அவுந்துச்சுன்னா பிள்ளைங்களுக்கு வந்து சங்கடமாகி போயிடும். அதனால் இந்த மாதிரி கயிறில் நம்ம அடித்து வச்சு தைச்சி நீங்கள் கட்டி பாருங்கள், அது வந்து அவுராது, நல்லாயிருக்கும் ஸ்ட்ராங்காக. அதாவது நம்ம இறுக்கி நல்லா கட்டி விட்டுட்டோம் அப்படின்னா அது எவ்வளோ நேரம் ஆனாலும் உங்களுக்கு அவுராது. அதனால் ரோப்போடு இது அந்த நாட்டு நம்ம கடையில் வாங்குறதோட இந்த மாதிரி மிஷினில் அடித்து நம்ம பண்ணுறது இன்னும் பெஸ்ட்டுங்க. அதே மாதிரி பேக் பட்டனுக்கு கயிறு மட்டும் வைங்க, கயிறு இல்லைன்னா அந்த வளையம் இருக்குது பார்த்திங்களா, அது வைங்க. நீங்கள் வந்து மிஷினில் வந்து அடிக்க வேணாம், அதுவுமே வந்து சேஃப்டி கிடையாது. முன்னாடின்ற எப்படி வேணாலும் நம்ம மாட்டிக்கலாம், நம்ம பேக் சைடுன்றம்போது ஒருத்தர் உதவியோடு தான் நம்ம மாட்ட முடியும். அதனால் வந்து கண்டிப்பாக கயிறு நல்லா குண்டு குண்டுன்னு வச்சுட்டிங்கன்னா அந்த கொக்கி வந்து அவுராமல் அப்படியே இருக்கும். இப்போ இந்த நாட்டுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பாசி கொடுத்துடலாம். இப்போ அவ்வளோதாங்க, இப்போ ரெண்டுக்கும் நம்ம வச்சாச்சு. இப்போ ரெண்டு சைடுமே நான் பாசிக்கு வச்சுட்டேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு, செமையாக இருக்கு இல்லையா? கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. இதே மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கேன், அது எல்லாமே உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மடித்து போட்டால் எந்த ப்ளவுஸு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த சாரியோட முந்தி ஒரே ஒரு பூ மட்டும் கொடுத்துருக்காங்க.